என்ன வரல பாருங்களா. நம்மள காக்க வைக்கணும்னு நினைக்க. அவியலுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். அது எப்படிங்க தினமும் வேலை இருக்கு? நீங்க ஞாயிற்றுக்கிழமை தானே சும்மா தானே கிடப்பா, வர வேண்டியதானே? இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணும். நம்மள காக்க வைக்கணும்னா இப்படி பண்ணியா? மா சொல்லியிருந்தா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல. நம்மளுக்கு எப்பவுமே சொன்ன டைமுக்கு வர்றது பழக்கம். இந்த ராணிக்கு எப்பவுமே சொன்ன டைமுக்கு பிறகு வர்றதுதான் பழக்கம். கேட்டா பிஸி பிஸிம்பாவ. நீ உங்க அப்பாவை மட்டும் பிஸியா இல்லையோ? கரெக்டா டைமுக்கு வந்துட்டோம்ல. நம்ம வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. கடைக்குள்ள வந்த உடனே போன் அடிச்சிட்டேன். இதோ வந்துறியே என்ன வரதுக்கு இவ்வளவு நேரம்? சரி ராசாத்தி, நம்ம வேணா போய் ட்ரெஸ் பார்ப்போமா? வேண்டாங்க, எங்களை வர சொன்னியே, நாங்க வரதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவா. எல்லாரும் வரட்டும், வந்த பிறவே எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ஒண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாரும் சேர்ந்து பார்க்கட்டும். நம்மளுக்கு எடுப்போமா? வேண்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்போம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுக்கிறது தான் முக்கியம். நம்மளுக்கு பிறகு கூட எடுத்துக்கிடலாம். சரி ராசாத்தி. மா அவங்க வராங்க. அப்படியே வந்துட்டாளா? நான் கூட சாயங்காலம் ஆயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டாளா? சம்மந்தி, வாங்க சம்மந்தி வாங்க. வாங்க நீ வாங்க சம்மந்தி. எம்மாடி மருமகளே, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இனியும் நல்லா இருப்போம். சீக்கிரமா நீ எங்க வீட்டுக்கு வந்துருவாளா? எங்களை நல்லா பாத்துக்கிடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்னது உங்களை நல்லா பாத்துக்கிடுவாளா? என் மக வெளிநாட்டுக்கு தானே போற? ஆமா சம்மந்தி, வெளிநாட்டுக்கு தான் போறா. நீ வரும்போது போகும்போது எங்களை நல்லா பாத்துக்கிடுவா. போன் மட்டும் நல்லா இருக்கியாலான்னு விசாரிப்பாளா, அதான் சொன்னேன். இப்பெல்லாம் ஒரு போன் கூட போடுறது இல்ல. என்னம்மா மருமகளே, அத்தைக்கு ஒரு போன் போட்டு பேசக்கூடாதா? போடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் போடுவா. சரி சம்மந்தி, சரி. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் போய் சேர்ந்து அவியலுக்கு ட்ரெஸ் பார்க்கட்டும் சம்மந்தி. நம்மளுக்கு பாப்போம். என்னது பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து பார்க்கணுமா? எல்லாரும் ஒன்னா போயே ஒருத்தருக்கா செலக்ட் பண்ணலாம். சம்மந்தி, நிச்சயத்துக்கு என் மருமகளும் என் மகனும் தான் போய் செலக்ட் பண்ணாவ. எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குன்னு பாக்குறவ எல்லாம் சொல்லிட்டு தான் போனாவ. அவ்வளவு அழகா இருந்துச்சு சம்மந்தி. அதனாலதான் கல்யாணத்துக்கோ அவியலையே செலக்ட் பண்ண சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மருமக அழகா செலக்ட் பண்ணுவான்னு. என்னமா மருமகளே, அப்படித்தானே? அவளுக்கு கல்யாணத்துக்கு எந்த மாதிரி செலக்ட் பண்ணன்னு தெரியாது. நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சம்மந்தி, நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கணும் சம்மந்தி. பிள்ளையில விட்டா அதுவரை அழகா செலக்ட் பண்ணும். நம்மளுக்கு தேவையில்லாம அவிய கூட நடந்து நடந்து கால் தான் வலிக்கும். நம்ம ஒரு கரையில உட்காரலாம் சம்மந்தி. அவிய போய் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வரட்டும். எம்மாடி மருமகளே, போமா. கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி அழகான ஒரு சேலை எடுத்துரு. பிறகு ரிசப்ஷனுக்கு கட்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஒரு வரவேற்பு இருக்கும், அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க. வேற உனக்கு எத்தனை ட்ரெஸ் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ எல்லாத்தையும் எடு. என் மகன் காசு கொடுப்பான். சரியாம்மா? இங்க பாருங்க, நீங்க சொல்றது எதுவும் சரி வராது. கல்யாணத்துக்கு சாரி எடுக்க போறோம், நல்லதா பார்த்து நான் தான் எடுப்பேன். சம்மந்தி, அதான் சொல்றேன்ல, கெட்டிக்க போறது அவதானே. அவ செலக்ட் பண்ணட்டும், அதுக்கு பிறகு நம்ம போய் பாப்போம். அவளை விட்டா 1000 2000க்கு எடுத்துட்டு வருவா, பரவாயில்லையா? என் மருமகளுக்கு எது பிடிக்குதோ அதுல எடுக்கட்டும் சம்மந்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரவங்க எல்லாம் காரி துப்புவாங்க. அப்படி காரி துப்புற மாதிரிலாம் என் மருமகள் செலக்ட் பண்ண மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்மந்தி. நிச்சயத்துக்கு அழகா செலக்ட் பண்ணியிருந்தாவ. மருமகளே, அப்படிதானம்மா? போமா, உனக்கு பிடிச்ச மாதிரி சாரியை செலக்ட் பண்ணி உங்க அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி ஆடு. சரியாம்மா? கார்த்தி, என்னப்பா இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கா? கூட்டிட்டு போய் என் மருமகளே. சரிம்மா. ஜெனி வா. ஏய் ஜெனி. சம்மந்தி, பிள்ளைகள் போய் பிடிச்சதை செலக்ட் பண்ணட்டும். செலக்ட் பண்ணி வச்ச பிறகு நம்ம போய் பாப்போம். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது மாத்தி எடுங்கம்மான்னு சொல்லுவோம். 2 பேரும் மனசு விட்டு பேசி எந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டு எடுக்கட்டுமே. இப்பெல்லாம் நிறைய பேர் இப்படிதான் எடுக்காத சம்மந்தி. கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும்னு யோசிச்சு எடுத்து எடுக்கட்டும். நம்ம பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களா, அவசரப்படுத்திக்கிட்டே இருப்போம். பிள்ளைகளால ஒழுங்கா செலக்ட் பண்ணவே முடியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தானே வருது. அவியலுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணட்டும் சம்மந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆமாண்ணே, பிள்ளைகள் மனசு என்னன்னு எனக்கு புரியும். என் மகன் வரும்போது சொல்லிக்கிட்டே தான் வந்தேன், நிச்சயத்துல நாங்க செலக்ட் பண்ண மாதிரி கல்யாணத்துல நாங்களே செலக்ட் பண்ணிக்கிடியோன்னு. எவ்வளவு அழகா இருந்துச்சு நிச்சயத்துல அவிய ட்ரெஸ். அந்த மாதிரி கல்யாணத்துக்கும் அவிய அழகா ட்ரெஸ் எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குனே. நம்ம இப்பயே போய் அவியல டிஸ்டர்ப் பண்ணிட்டே நிக்காண்டா. எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச பிறகு போய் பாப்போம். நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பில் போட்டுருவோம், இல்லனா வேற பாருங்கம்மான்னு சொல்லுவோம். சரியா? சரிம்மா. சரி, நீ வாங்க, நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். சம்மந்தி வாங்க, நம்மளும் கல்யாணத்துக்கு புதுசா தானே ட்ரெஸ் போடுவோம். சரி வாங்க போகலாம்.
நான் சொல்றது எதுவுமே இந்த அம்மா காதுல வாங்குறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய என் சொல்லு கேட்க விடாம அவன் பின்னாடி அனுப்பி விட்டாங்க. என்னதான் நடக்குன்னு இங்க தெரியலையே. ஜெனி இங்க கூட்டிட்டு வந்தெல்லாம் என் மேலதான் தப்பு. ஜெனி, ஃபர்ஸ்ட் உனக்கு saree செலக்ட் பண்ணலாமா இல்லைன்னா எனக்கு ட்ரெஸ் பார்க்கலாமா? மொத்தம் 3 ட்ரெஸ் எடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. 3மே நல்லா கிராண்டாக இருக்கணுமா. ஒன்று பட்டு வேஷ்டி சட்டை, அதை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்ற ரெண்டும் நீ saree கட்டுறியா இல்லைன்னா லெஹங்கா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறியா? கல்யாணத்துக்கு சாரி தான் கட்டணும், வரவேற்புக்கு லெஹங்கா போட்டுக்கலாம். முன்னாடி நாளும் சாரியே கட்டிக்கிறேன். அப்போ 2 saree ஒரு லெஹங்கா. ஆமாம். அப்போ நான் ஒன்று ஷர்வானி எடுத்துக்கிறேன். நீ லெஹங்கா போடும்போது நான் அதை போட்டுக்கிறேன். ஒரு கோட் சூட் எடுத்துக்கிறேன். தாலி கட்டும் போது பட்டு வேட்டி சட்டை. கரெக்டாக இருக்கும்ல? கரெக்டாக இருக்கும். சரி ஜெனி, ஃபர்ஸ்ட் saree செலக்ட் பண்ணலாமா இல்லைன்னா எனக்கு ட்ரெஸ் பார்க்கலாமா? சாரியே செலக்ட் பண்ணிடலாம். கல்யாண சாரி அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கட்டுற சாரி 2 எடுக்கணும்ல. சரி ஜெனி, அப்போ சாரியே பார்க்கலாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன ஜெனி? இப்போ என் மேலே கோபம் இல்லைல்ல? எனக்கு உன் மேலே எப்போவுமே கோபம் இல்லை. அப்புறம் ஏன் நிச்சயத்தில் அப்படி பேசுனீங்க? நான் என்கேஜ்மெண்ட்டில் நம்ம ரொம்ப ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே மேடையில் நிற்போன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி பேசினோடனே எனக்கும் மனசே சரியில்லை. எங்கள் அத்தை பையன் சந்துரு இருக்கான்ல, அவனுக்கும் மூக்காய்க்கும் இப்போ தான் நிச்சயம் முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேரும் ஸ்டேஜில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க தெரியுமா? நம்ம அப்படிலாம் நிற்கவே இல்லை. நானும் சேடாக இருந்தேன், நீங்களும் உருன்னு தான் இருந்தீங்க. உருனா இருந்தேன்? ஆமாம், போய் ஃபோட்டோஸை பாருங்க, நல்லாவே இருக்காது. அது உங்கள் அம்மா மேலே இருந்த கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா மேலே உள்ள கோவத்தை எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு நினச்சிட்டு வந்து நின்னேன்னு தெரியுமா? நீங்கள் என்னடானா ஒழுங்காக பேசவே இல்லை. 2 வார்த்தை கோவமாக பேசிட்டு அப்படியே நின்றுட்டீங்க. நான் திரும்பவும் பேச ட்ரை பண்ணேன், நீங்கள் பேசவே இல்லை. சாரி ஜெனி, அதான் சொன்னல, எனக்கு உங்கள் அம்மா மேலே தான் கோவம், உன் மேலே எந்த கோவமும் இல்லை. அதான் கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிட்டேன். மற்றபடி உன்னை எனக்கு பிடிக்காமலாம் போகலை. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொல்ல மாட்டியா? பிடிக்காம தான் இப்போ வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா? இல்லை பிடிக்காம தான் என்ன ட்ரெஸ் போடலாம் கல்யாணத்துக்குன்னு பேசுவாங்களா? பிடிச்சதுனால தானே பேசிகிட்டு இருக்கேன். உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் நிச்சயத்தில் மூஞ்சி காமிச்சதுக்கே நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கள் பாட்டி என்னாச்சுன்னு கேட்கும்போது கூட நான் எதுவுமே சொல்லவே இல்லை தெரியுமா? நீ இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். எங்கள் அம்மா கிட்டயா? எதுக்கு? ஆமாம், தைரியமாக நீ உங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லியிருக்கணும். கார்த்திக் இந்த மாதிரி என் கூட பேச மாட்டேங்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கணும். ஐயோ, எங்கள் அம்மா கிட்டலாம் எதுவுமே பேச முடியாது. எங்கள் அப்பா கிட்ட கூட ஃப்ரீயாக பேசலாம். எங்கள் அம்மா கிட்ட மட்டும் நான் சொன்னேன், அவ்வளோதான், கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏன் உங்கள் அம்மா மட்டும் தான் கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? எல்லாருக்கும் தான் கோவம் வரும் ஜெனி. கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யணும்னு நம்மளுக்கும் ஆசை இருக்கும்ல. உனக்கு ஆசை இருக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு நிறைய ஆசை இருக்கு. நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னல, உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்களாம் எப்படி தெரியுமா இருக்காங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது. உன்னையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஸ்கூல் பையன் மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அடுத்த மாதம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எங்கே வேணாலும் உன்னை நான் கூட்டிகிட்டு போகலாம், கூட்டிகிட்டு வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் மட்டும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எங்கள் அம்மா நிச்சயத்துக்கு முன்னாடி தான் கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? அதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சுல்ல, நாளைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா? இல்லை இல்லை வேண்டாம், அதான் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலாம். சரி ஜெனி, எங்கேயுமே போக வேண்டாம். ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். ஃபோட்டோ ஷூட்டா? ஆமாம், அதை பற்றி கேட்குறதுக்கு தான் எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்களே. உங்கள் அம்மா கிட்ட கேட்க போகிறாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் உங்கள் அம்மா ஒத்துக்கலன்னு வச்சுக்கேன், எனக்கு கெட்ட கோவம் வரும். எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? பின்ன வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபோட்டோ ஷூட் கூடவா பண்ணக்கூடாது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. பீச்சுக்கு போய் நம்ம அழகழகாக ஃபோட்டோ எடுக்கணும். ஆல்பத்தில் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இருக்கணும். என்கேஜ்மெண்ட் முன்னாடி தான் உன்னை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்கல, ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு தான் கேட்குறேன். உங்கள் அம்மாவை இதுக்காவது ஒத்துக்க சொல்லு, இல்லைன்னா நான் இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன் ஜெனி. அப்புறம் நம்ம கல்யாணத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என்ன இப்படிலாம் சொல்றீங்க? கல்யாணத்துல பிரச்சனை வரோம்னா என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் ஆகலாம் ஜெனி, எல்லாத்துக்கும் தயாரா இரு. எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றலன்னா என்ன அர்த்தம்? இப்ப கூட பாரு, உன்னை என் கூட அனுப்புறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. நாளைக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு என் கூட அனுப்பி வைப்பாங்க? உன்னை அவங்க வீட்லயே வச்சுக்கலான்னு முடிவு பண்றாங்களா? அப்படிலாம் இல்ல. வேற எப்படி ஜெனி? எதுக்கு இவ்வளவு பயம்? பயம்லாம் இல்ல, எங்க அம்மா அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இவ்வளவு மாடர்னா இருக்காங்க, எதுக்கு இந்த ஓல்டு திங்கிங்ல இருக்காங்க? இன்னும்
எங்க மம்மி டாடியே பரவாயில்ல. இங்க பாரு ஜெனி, போட்டோ ஷூட் நடக்கலைன்னா கல்யாணத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வா நம்ம போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். இதுக்கு மேல இதை பத்தி கேட்காத. சமந்தி, நம்மளுக்கு இங்க சேலை பாப்போமா? ஆ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அது வந்து சமந்தி, என் மகன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ இந்த போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லியா. கல்யாணத்துக்கு முன்னாடி விதவிதமா போட்டோ எடுப்போம்லாமே, அது பண்ணணும்னு ஆசைப்படியா. அதான் நாளைக்கே உங்க மகளை அனுப்பி விட்டீங்கன்னா போட்டோ ஷூட் பண்ணிடலாம். என் மகனே வந்து கார்ல கூட்டிட்டு வந்துருவான். என்ன சொல்றிய? இங்க பாருங்க, போட்டோ ஷூட்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. நிச்சயத்துல போட்டோ எடுத்துருக்கு, கல்யாணத்துலேயும் போட்டோ எடுக்க தான் போறோம். அதனால தனியா போட்டோ ஷூட்லாம் வேண்டாம். இல்ல சம்மந்தி, என் மகனோட ஃப்ரெண்டுகள் எல்லாரும் பண்ணியிருக்காங்களா. அதான் அவனும் பண்ணணும்னு ஆசைப்படியா. ஆல்பத்துல இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஞாபகமா இருக்கும்ல. அதுக்குதான் சம்மந்தி, நாளைக்கு உங்க மகளை அனுப்பி விடுங்க. போட்டோ ஷூட் பண்ணிட்டு வரட்டுமே. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல இருந்த மாதிரியே இந்த காலத்துல எல்லாம் நடக்குது. அப்பதான் கல்யாணத்துல மட்டும் போட்டோ எடுத்தாவே, நிச்சயத்துல மட்டும் போட்டோ எடுத்தாவே. இப்பெல்லாம் அப்படி இல்ல, நீ எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. எப்ப வேணாலும் நினைச்ச நேரத்துல போட்டோ எடுத்துக்கிட்டியாவ. கல்யாணத்துக்கு முன்னாடி என் மகன் போட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படியா. இதுல ஒன்றும் தப்பு இல்லல்ல. பண்ணிட்டு வரட்டும். கொஞ்சம் அனுப்பி விடுங்க உங்க மகளை. சரிம்மா. என்னது சரியா? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே வளர்க்க வேண்டாம். பிரச்சனையா? என்ன பிரச்சனை வரும்? அதானே, என்ன பிரச்சனை வரப்போகுது சமந்தி? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டு பேரும் போய் போட்டோ எடுக்க போறாவ, உடனே கொண்டு வந்து என் மகன் விட போறா, அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசி பழகுறது நல்லது சமந்தி. ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பத்தியெல்லாம், அதுக்குதான். ஆமா ராணி, அவிய சொல்றது கரெக்டு தானே. சம்மந்தியம்மா கரெக்டா தான் பேசியாவ. கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பழகுறதுலயும் பேசுறதுலயும் எந்த தப்பும் இல்ல. அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சம்மந்தியம்மா எல்லா விஷயத்திலயும் கரெக்டா பேசுறாங்க. இப்ப ட்ரெஸ் செலக்ட் பண்றது கூட அவங்கள எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அனுப்பி விட்டாங்க பத்தியா. அவங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் மாதிரி நடந்துக்கிறாங்க. நீயே ரொம்ப ஓல்டா இருக்க. இந்த திங்கிங்லாம் மாத்துறானி. எல்லா விஷயத்திலயும் நியூவா மட்டும் தான் திங்க் பண்ணுவ. ஏன் பசங்க விஷயத்துலயும் கல்யாண விஷயத்துலயும் மட்டும் ரொம்ப ஓல்டு திங்கிங் வச்சிருக்க? இங்க பாருங்க, நான் ஒன்றும் ஓல்டா திங்க் பண்ணல. உள்ளதையும் நடக்கதையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால போட்டோ ஷூட் வேண்டாம். சம்மந்தி, போட்டோ ஷூட்ல இப்ப என்ன தப்பா இருக்க போகுது? ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு ஒரு போட்டோ எடுக்க போறாவ. ஒரு போட்டோவை எடுப்பாவே. போட்டோ ஷூட்னா எப்படி எடுப்பான்னு எனக்கு தெரியாதா? சரி சம்மந்தி, ஒரு 10-15 போட்டோ எடுப்பாவன்னு வச்சுக்கிடுங்களா. எடுத்துட்டு பிள்ளைகள் வீட்டுக்கு வரப்போகுது. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே தப்பா தான் இருக்கும். இல்ல சம்மந்தி, என் மகனோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே இதெல்லாம் பண்ணிருக்காவலாம். அதனால அவனும் ஆசைப்படுறான். கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தானே பண்ண போறோம். அதனால எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு சம்மந்தி. என் மகன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னு. இன்னைக்கு வேணா உங்களுக்கு இது தப்பா தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்காம விட்டுட்டோமே நினைச்சு நீங்களே வருத்தப்படுவீங்க. அந்த வருத்தங்கள்லாம் எதுக்கு சொல்லுங்க? இப்பவே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருவோமே. போட்டோ ஷூட்லாம் இப்போ வந்தது. உடனே அதை பிடிச்சிட்டு நம்மளும் அதே நடக்கணும் அதே செய்யணும்னு அவசியம் கிடையாது. போட்டோ ஷூட் வேண்டான்னா வேண்டாம், அதோட விடுங்க. என்ன சம்மந்தி அம்மா தான் புரியாம பேசுறவ, நீங்களா சொல்லுங்கனே. எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. போட்டோ ஷூட் பண்றது நல்லதுதான். ஏங்க என்ன நல்லது? நல்லது அது இதெல்லாம் எதுவும் சொல்லாட்ட. நீங்க பாட்டுக்கு உங்க வேலை பாருங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன நீங்க இடையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போட்டோ ஷூட்லாம் எடுக்க கூடாது. சரி சம்மந்தி, இப்ப கடையில வச்சு கேட்டதுனால நீங்க டென்ஷன் ஆவறீங்க. வீட்டுக்கு போன பிறகு ரெண்டு பேரும் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு முடிவு பண்ணி பிளான் போட்டு சொல்லுங்க சம்மந்தி. நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியோம். இங்க பாருங்க, எங்க உட்காந்து யோசிச்சாலும் இவ்வளவுதான் வரும். சம்மந்தி, அதான் சொல்லியெல்லாம் 2 நாள் டைம் எடுத்துக்கிடுங்க, யோசிச்சு சொல்லுங்க. நான் நாளைக்கு போன் அடிக்கேன். என் மகன் ஆசைப்படியா, அதனால தான் நான் இவ்வளவுக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன். இத பத்தி நம்ம பிறகு பேசுவோம் சம்மந்தி. போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. பேட்டி எடுப்பா ராணி, என்ன வரத்து வரா? நான் என்ன இப்ப வீட்ல இருந்து தங்கத்தையும் வைரத்தையுமா வெட்டி எடுத்துட்டு வான்னு கேட்டேன். ஒரே ஒரு போட்டோ ஷூட் என் மகன் ஆசைப்படியான்னு சொல்லி கேட்டேன். முடியாது முடியாதுன்னு ஒத்த காலில் நின்று சொல்லியா?